நல்லவர். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய குமாரனாகிய ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிற வார்த்தையிலே, என் குமாரனே, என் குமாரத்தியே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகத்திலே இப்ப இருக்கிற வேதனையான காலகட்டத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் எக்கனாமிக்ஸ் கிரைசிஸ் இருக்கு, ஒரு பக்கம் யுத்தங்கள் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு பக்கம் இந்த இயற்கை மாற்றத்தை கண்டடைந்திருக்கிறது. எல்லாமே ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு நல்லவர். அப்போ வாழுகிற நாம் இவைகளை சார்ந்து நாம் வாழ்ந்து விட்டோம் அப்படி என்றால் நாம் பலத்தோடு இல்லது நன்மையா இந்த உலகத்தை ஜீவிக்க முடியாது. ஏன்னா நம்ம சார்ந்திருக்கிற எல்லாமே இன்னைக்கு ஆபத்தில் இருக்குது. பொருளாதாரம் எப்பொழுது விழுந்து போகும் என்று தெரியாது. இந்த இயற்கை எப்பொழுது தன்னுடைய உக்கிரகத்தை காட்டும் என்று தெரியாது. எதுவுமே நிரந்தரம் இல்லாத, நம்பிக்கை இல்லாத உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப இவைகள் மத்தியிலே நாம் உறுதியாய் நிற்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபையிலே நாம் பலப்பட வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாருக்குமே ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார், இதுல மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. ஆனா அந்த கிருபையிலே நாம் பலப்பட வேண்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர். இதை அதிகமாய் ஆராய்ந்த பவுல் தன் வாழ்க்கையிலே அவன் கிருபையை சார்ந்து வாழ்ந்ததை நம்ம பார்க்க முடியும். அதனால தான் தன் குமாரனுக்கு ஒரு தெளிவான ஆலோசனை கொடுக்கிறார். அப்பா, நீ கிருபையிலே பலப்பட்டு. ஆமென். ஏன்னா அவன் சந்தித்த எதிர்ப்புகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், வேதனைகள், சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கிருபையை அவன் சார்ந்து கொண்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த கடைசி நாட்களே வாழுகிற நாம் கர்த்தருடைய கிருபையை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். கிருபை நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது. ஆனா அந்த கிருபையை எந்த அளவுக்கு நம்ம பலப்படுத்தி கொண்டு வாழுகிறோம், இதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல இந்த கால வேளையில பேச விரும்புகிறார். ஆமென். அப்போ ஆண்டவருடைய கிருபையினால் நாம் இன்னைக்கு நிற்கிறோம், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா கிருபை இல்லாம நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு நம்ம ஜீவனோடு கூட இருக்கிறோம்னா அது கிருபை மட்டும்தான். ஆமென். நாம அநேக பலவீனத்தில் வருகிறோம், அநேக வியாதியில நம்ம உழன்று வருகிறோம், அநேக நெருக்கடிக்குள்ளே உழன்று வருகிறோம். அப்ப இதன் மத்தியிலே நமக்கு தேவையான ஒன்று, ஆண்டவர் கிருபை நமக்கு தேவை. அந்த கிருபையை கொடுக்கிறார். அந்த கொடுக்கிற கிருபையிலே நாம் பலப்படுகிறோமா? ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா அந்த வேலையை நாம் சரியாய் செய்வதற்கு, இல்லை உயர்வதற்கு நாம் அதை ரொம்ப, அதாவது அதில் எப்படியெல்லாம் நம்ம வளர முடியும் என்பதை பார்க்கிறோம். அதே போலதான் ஆண்டவர் கொடுத்த கிருபையை எந்த அளவுக்கு நாம சார்ந்து கொள்ளுகிறோம், எந்த அளவுக்கு நாம் அதில் பலப்பட விரும்புகிறோம் என்பதை ஆண்டவர் பார்ப்பார். அல்லேலூயா. அதனால்தான் பவுல் தீமோத்தேயுக்கு சொன்ன ஆலோசனைகளை, அறிவுரையில் மிக முக்கியமான ஒன்று, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. ஆமென். கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. இயேசுதான் நமக்கு கிருபை. ஆண்டவர் தான் நமக்கு வாழ்க்கையில கிருபையை கொடுக்கிறார். அப்ப அந்த கிருபையிலே நாம் பலன் கொண்டு வாழ முடியும். ஏசாயாவிலே ஆண்டவர் சொன்னார் 41ஆம் அதிகாரத்துல, நீ திகையாதே, பயப்படாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்ப நம்முடைய வாழ்க்கையில தான் அனுபவித்த கிருபையை தன் ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயுவும் பெற்றுக்கொள்ள வேண்டும், தன் குமாரனும் இதில் பலப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பவுல் கொடுத்த மிகப்பெரிய ஆலோசனையிலே இந்த ஆலோசனை முக்கியமானது. ஆமென். ஏனென்றால் கிருபை இருந்தா தான் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக இடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவிக்க முடியும். கிருபை இருந்தா தான் நல்ல போர்ச்சபைகளாய் தீங்கு அனுபவிக்க முடியும். கிருபை இருந்தா தான் தேவனுக்காய் முன்னாடி போக முடியும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப கிருபையை நாம் அதிகமாய் பலப்பட, அல்லேலூயா, கர்த்தர் நமக்கு இந்த காலை வேளையில உதவி செய்வாராக. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, புலம்பலின் 3:22 சொல்லப்பட்டிருக்கிறது, ரொம்ப புலம்புறீங்க போல. 3:22. ஆமென்.
போதும். நாம் நிர்மூலமாகாதல் இருப்பது கர்த்தருடைய கிருபை மட்டும்தான். நான் வேலை செஞ்சுட்டேன், நான் உழைச்சிட்டேன், நான் வேலைக்கு போயிட்டேன், நான் குடும்பத்தை பார்த்துட்டேன், எல்லா உச்ச கட்டிட்டேன், ஒன்றும் கிடையாது. நாம் நிர்மூலமாகாது இருப்பது நம்ம ஆண்டவர் நம்மேல் பாராட்டின மிகப்பெரிய கிருபை. ஆமென். அப்ப அந்த கிருபை ஒன்றுதான் நம்மை நடத்தி கொண்டு வருகிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பவுல் சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் 15:10 சொல்லி இருக்கிறார், ஆமென். நான் இருப்பது என்ன சொல்லுங்க பாப்போம். நான் இருக்கிறது தேவ கிருபை மட்டும்தான். இந்த வார்த்தை விசுவாச பிள்ளைகள் வாயிலே வருகிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் நிற்கிறது, ஆமென், பலமா இருக்கிறங்க அப்படின்னு அல்ல. ஆமென். இதுக்கு மேலதான் நினைக்கிறேன் 10வது வசனமா, நிற்கிறவன் விழுந்து போகாதபடி. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நாம் நிற்கிறது தேவ கிருபை மட்டும்தான். ஒன்றுமே நம்மை நிற்க வைக்க முடியாது. நம்முடைய பலனோ, நம்முடைய உழைப்போ, நம்முடைய உயர்வோ, நம்முடைய மேன்மையோ, நம்முடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸோ ஒன்றுமே நம்ம நிற்க வைக்க முடியாது. ஆண்டவர் கிருபை ஒன்று மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்ம நிற்க வைக்கும். ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே தேவன் பாராட்டின மிகப்பெரிய கிருபை. ஆமென். நம்ம இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறோம்னா அதுவும் ஆண்டவர் நமக்கு பாராட்டின மிகப்பெரிய கிருபை. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, கிருபை ஆண்டவர் கொடுத்துட்டார். அந்த கிருபையில் நான் எப்படி பலப்படுவது? கர்த்தர் நல்லவர். வாசிங்க 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கிருபையில பலப்பட வேதம் கூறுகிற ஆலோசனை என்ன? தாழ்மையுள்ளவனுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். பெற்றுக்கொண்ட கிருபையை நாம் இன்னும் பலப்பட்டு கொண்டே இருக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில தாழ்மை நமக்கு தேவை. ஆமென். தாழ்மை உள்ளவனுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாராம்? கிருபை அளிக்கிறார். தாழ்மை என்பது கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு அடிப்படை காரியம். ஆமென். மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்க இளைஞர்கள், மூப்பர்கள் ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுங்க? மனத்தாழ்மையா இருக்கும் பொழுது பெருமை நம்மிடம் வராமல் இருக்கும். ஆமென். மூப்பர்கள் இளைஞரிடத்துல தாழ்மையா இருக்கணுமா? இளைஞர்கள் மூப்பரிடத்துல தாழ்மையா இருக்கணுமா? ஆமென். பெருமை பாராட்ட தேவ சமூகத்தில் நமக்கு ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப பாருங்க, இந்த பெருமை நம்ம இடத்துல வராம இருக்கணும்னா நம்ம தாழ்மையை அதிகமாய் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுது, ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையா எண்ணுங்கள். ஆமென். ஒருவரை ஒருவர், சபைக்குள்ள வருகிற நாம் ஒருவரிலும் ஒருவர் என்ன பண்ணணும்? மேன்மையா எண்ணி பார்க்கணும். இவனா இதுவா அப்படி அல்ல, இவங்க என்ன விட மேன்மையா இருக்கிறவங்க. ஆமென். அதாவது ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்னு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நாம் ஒருவரை ஒருவர் எப்படி எண்ணி பார்க்கணும்? மேன்மையா எண்ணி பார்க்கணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவரை ஒருவர் இழிவா என்ன பண்ணக்கூடாது? பார்க்க கூடாது. அவர்களும் முதல்ல சக மனுஷன் பாருங்க. என்ன என்ன பார்க்கணும்? அவன் ஒரு மனுஷன் அப்படின்னு பாருங்க. உங்களுக்கு எப்படி சதை, ரத்தம், எலும்பு இதெல்லாம் இருக்குதோ அதே போல அவனுக்கும் இருக்குது. ஆமென். அப்ப சக மனுஷனாய் முதல்ல ஒரு மனுஷனை பார்க்க கத்துக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கு எப்படி உணர்வுகள் இருக்குதோ அதே போல அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருதயம் இருக்குதோ அதே போல அவங்களுக்கும் இருக்குது. அது இல்லாம பேசுறவங்க தான் அப்ப அவங்களுக்கும் இல்லைன்னு அர்த்தம். என்ன என்னவா? இப்போ ஒரு இருதயத்தை காயப்படுத்துறோம்னா அது எனக்கு தெரியும்ல. அப்ப என் இருதயம் காயப்படுதுன்னா அப்ப அவனுக்குள்ள இருக்கிறது இருதயம் தானே. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இப்படி ஒரு மனுஷனை மனுஷனாய் பார்க்காமல் ஆமென் வாழ்கிற வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கை கிடையாது.
ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ஒரு மனுஷனை இழிவா என்ன பண்ணக்கூடாதான், பார்க்க கூடாது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆ ஆ ஆ ஆ ஆமென். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருங்கள், மேட்டுமையானதை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். அப்ப எந்த அளவுக்கு நீங்கள் தாழ்மையா இருக்க விரும்புறீங்களோ அந்த அளவுக்கு கிருபையில நீங்கள் பலப்பட முடியும். ஆமென். ஆயக்காரன் பரிசேயன் ஜெபத்தை ஆண்டவர் நமக்கு அதுதான் விளக்கமா கொடுத்திருக்கிறார். ஆமென். பரிசேயன் ஜெபம் பண்ற, ஆண்டவரே நான் எல்லாவற்றும் சரியா இருக்கிறேன், ஆலயத்துக்கு வரேன், தசமமா கொடுக்கிறேன், ஜெபத்துக்கு வரேன், எல்லாம் இருக்கிறேன், எல்லாம் சொல்லிட்டு ஒன்னொன்னு சேர்த்து சொன்னான், அவனை போல என்னை வைக்காதுக்காய் ஸ்தோத்திரம் அப்படின்ட்டான். ஆமென். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஜெபம் தாழ்மையானது கிடையாது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொருவோடு கூட கம்பேர் பண்ணி ஜெபிக்கிற ஜெபம் தாழ்மையானது கிடையாது. அவங்களை போல என்னை வைக்கலையே ஸ்தோத்திரம் சொல்றது தாழ்மை அல்ல, அது பெருமை. ஆமென். அது தாழ்மையான ஜெபம் கிடையாது. அப்போ அந்த ஆயக்காரன் ஜெபிக்கிற, ஆண்டவரை உள்ள வருவது கூட அதிக அனுமதி இல்லாத இந்த பாவியின் மேல் இறக்காம இரண்டு மார்ல அடிச்சுட்டு ஜெபிக்கிறான். ஆமென். அப்ப தேவனுடைய கிருபையில தான் நாம் உள்ள வந்து நிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகத்துல வாழ்கிற நாம் தாழ்மையாய் வாழும் பொழுதுதான் கிருபையில பலப்பட முடியும். ஆமென். தாழ்மையுள்ள மனிதனுக்கு தான் கர்த்தர் கிருபை தந்துகிட்டே இருப்பார். ஆமென். ஆரம்பத்துல நம்ம தாழ்மையா தான் இருப்போம். ஏன்னா இந்த மாம்சம் ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம். இந்த மாம்சம் நமக்குள்ளே பெருமையை விதைப்பதற்கு அநேக வழிகளை தேடும். ஒரு உயர்வு வரும் பொழுது ஆரம்பத்துல நம்மளுக்கு பெருமை வராது, அடிமட்டத்துல இருப்போம். அப்படியே கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா தூக்குவார் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா லிஃப்ட் பண்ணி மேல கொண்டு வருவார். கொஞ்சம் பொருளாதாரத்தை கொடுப்பார், கொஞ்சம் குடும்பத்தை எல்லாத்து மத்தியிலும் உயர்த்துவார், கொஞ்சம் நம்ம பிள்ளைகள் எல்லாரும் முன்னாடியும் உயர்த்துவார். ஆமென். அப்பவும் தாழ்ந்திருக்க கத்துக்கணும். தாவீது சொல்றான் இல்லையா, ஆண்டவர் என்னுடைய என்னுடைய என்ன என்னுடைய பெருமை ஒண்ணுமே, நான் என்னுடைய எல்லாமே அழுக்கான கந்த. ஆரம்பத்துல வரும்போது அழுக்கான கந்த தான். ஆமென். கர்த்தர் நல்லவரா இருப்பாராக. ஆண்டவர்கிட்ட வரதுக்கு முன்னாடி நல்ல ட்ரெஸ் இருக்குமா அப்படின்னா நமக்கு தெரியாது, எனக்கு இல்லை. அப்ப நம்ம கிட்ட இருக்குது எல்லாமே ஒண்ணும் கிடையாது. அப்ப கடைசி வரைக்கும் அந்த நிலைமைய எனக்குள்ள நான் இருக்கணும். ஆண்டவர் இந்த நிலைமையில இருந்து எனக்கு கர்த்தர் தூக்கி எடுத்தீங்க, தூக்கிட்டதுக்கு அப்புறம் பரவாயில்ல, இந்த நிலைமை தான் வெடிச்சிட்டாரு, அப்புறம் என்ன இல்லை, வச்ச இடத்துல இருந்து என்னை தூக்கினதுக்கு நோக்கம் என்ன, அதே போல ஒரு ஆள் அங்க நிற்கும். அந்த இடத்துல நான் எப்படி இருக்கிறேன்னு ஆண்டவர் பார்ப்பார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தாழ்மை உள்ளவன் தான் கிருபையில அதிகமா வளர முடியும். தாழ்மை உள்ளவன் தான் கிருபையில பலப்பட முடியும். தாழ்மை உள்ளவன் தான் கிருபை மேல கிருபை பெற முடியும். கொடுத்த கிருபையை நம்ம பலப்படுத்தாம இருந்தோம் அப்படின்னா சீக்கிரமா நம்ம விட வழிகள் கிடைச்சிடும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவராக இருப்பாரா. அப்ப பாருங்க, யாக்கோபு 4:10 சொல்லப்பட்டிருக்கிறது, போதும், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையோடு கூட இருங்க. ஆமென். நம்முடைய தோற்றத்துல வருகிற தாழ்மை மட்டும் கிடையாது. ஆமென். நம்ம சிம்பிளா ட்ரெஸ் போட்டுட்டா தாழ்மை இல்லை, நல்லா போடுங்க, தப்பு இல்லை. ஆமென். ஆனா அவங்க பேச்சுல தெரிஞ்சிடும், உன் நடையில தெரிஞ்சிடும் இல்லையா. உயர்வான துணி போடுறதுனால மட்டும் நாம நல்லவங்களாயிட முடியாதுல்ல, அப்படிதான். இயேசு நல்லவராக இருப்பாராக. இப்போ மனத்தாழ்மை என்பது நாம் நம்முடைய ஜீவியத்திலே கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள். நம்முடைய உடையினாலோ நடையினாலோ நம்முடைய ஆக்டிவிட்டிஸ்னாலோ தெரியுது மட்டும் கிடையாது. ஆமென். நம்ம எப்பயுமே ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்துட்டா தாழ்மையா இருக்குன்னு அர்த்தமா இல்லை, கலர் ட்ரெஸ்ல வந்துட்டா தாழ்மையா இருக்குன்னு அர்த்தமா இல்லை. அப்ப நம்முடைய ஆக்டிவிட்டிஸ்னாலேயோ நம்ம ஒருத்தர் அணுகுகிற முறையினாலேயோ தெரிஞ்சுக்க முடியும். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. இயேசு மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். ஒரு நாள், 2 நாள், 3 நாள் அல்ல, எத்தனை நாள், எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? 33 வருஷம் இயேசு தன்னை தாழ்த்தினார். ஆமென். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வயசு இருக்குது இல்லையா. ஒரு 10 வருஷம் தாழ்ந்திருக்குமானா இல்லைன்னு தான் பதில். இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது, இல்லை. எல்லா நாளும் நம்ம தாழ்ந்திருக்கிறோம்னா இல்லை. கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. நம்ம உலகத்துல வாழ்றோம், மாம்சமான மனுஷர்கள் தான், நம்ம கிட்ட இல்லாம போறதுக்கு சகஜம். ஆனால் அதை கேட்டு ஆண்டவர் சமூகத்தில் பெற்றுக்கொள்ளணும்.
ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தாழ்மை உள்ளவனாக, அல்லேலூயா, கர்த்தர் நல்லவராக இருப்பார். தாழ்மை என்பது கர்த்தர் நல்லவராக இருப்பாராக ஒரு கௌரவ குறைவு அல்ல. ஆமென். தாழ்ந்து போறது என்பது கௌரவ குறைவு கிடையாது. எல்லாத்தையும் விட்டுருது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஆமென். வெறுமையா இருக்கிறது அர்த்தம் கிடையாது. ஆமென். நான் வெறுமையா இருந்தா தான் தாழ்மை, அப்படி அல்ல. கர்த்தர் நல்லவர். ஆமென். அது எல்லாம் இருந்தும் பெருமை பாராட்டாத, மேட்டிமை இல்லாத வாழ்க்கை தான் தாழ்மை. ஆமென். இல்லாத பொழுது நம்ம கிட்ட வருது தாழ்மை, ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இல்லாத பொழுது நம்ம தேவ சமூகத்துல வந்து கதறி போராடி ஜெபித்து கண்ணீர் வடித்ததற்கும், கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி தூக்கி வச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர்கிட்ட அதிகமாக ஆண்டவர் அழுது ஜெபம் பண்ண உதவி செய்யுங்க ஆண்டவர், ஜெபம் பண்ணு. ஏன் கண்ணீர் வரமாட்டது? அதிக நேரம் ஏன் கண்ணீர் வரமாட்டது? ஆண்டவர் அழவணும், தேவ சமூகத்தில் கண்ணீர் வடிக்கணும் அப்படின்னு தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆரம்பத்தில் வந்த ஆண்டு சமூகத்தில் நம்ம ஆரம்பத்தில் கண்ணீரோடு தினால் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். போக 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 நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய நெருக்கங்கள், நம்முடைய காரியங்கள் எல்லாமே நம்மள இருக்குது. அப்படியே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தேவ சமூகத்திலே கண்ணீரோடு இருப்பதை நல்லது. ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தாழ்மையுள்ள மனிதன் தேவ சமூகத்திலே கிருபையிலே பலப்பட முடியும். ஆமென். நோவா கர்த்தர் கண்ணிலே கிருபை கிடைச்சது. தான் ஜெயிச்சது தன்னாலே சொல்லல, கர்த்தரால. யோசேப்பு சிறைச்சாலை தலைவனோட கண்ணிலே கிருபை கிடைச்சது, நான் போய் ஜெயிச்சேன்னு சொல்லலையே. ஆமென். அப்படி ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கிருபை தான் அவர்களை உயர்த்தி வந்துகிட்டே இருந்தது. அவங்க கிருபையில பலப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. எல்லா நேரங்களும் கிருபையை சார்ந்து கொண்டுகிட்டே இருந்தாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலே அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் கிருபையிலே பலப்பட நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். பலப்பட வேண்டுமே ஆனால் தாழ்மை உள்ள இருதயம் உங்கள்கிட்ட இருக்கணும். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. தாழ்மை எங்க இருக்குதோ அங்கு கிருபை சேர்ந்து வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ, கர்த்தர் மேல் நம்பிக்கையான வாழ்க்கை உங்கள் ஜீவியத்திலே அதிகமான கிருபையில பலப்பட கர்த்தர் உதவி செய்வார். நெருக்கத்திலே கர்த்தரை நம்பி இருக்கணும், சோதனையில கர்த்தரை நம்பி இருக்கணும், வாழ்வில கர்த்தரை நம்பி இருக்கணும், தாழ்வில கர்த்தரை நம்பி இருக்கணும். எல்லாவித சூழ்நிலை கர்த்தரை நம்பி வாழ்கிற வாழ்க்கை உங்களை கிருபை மேல் கிருபை பலப்பட உதவி செய்வார். ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருப்பாராக. அப்ப எல்லாவற்றிலும் பிரியமான தேவ பிள்ளைகளை, நம்முடைய சொந்த முயற்சிகளை நம்புவதை விட்டுட்டு, ஆமென், தேவனை சார்ந்து அவரை பற்றி கொள்ளும் பொழுதுதான் நம் கிருபையில பலப்பட முடியும். ஆமென். நம் சொந்த முயற்சிகளினால், நம் சொந்த தொழிலினால், நம் சொந்த வேலையினால் ஒன்றத்திலும் நாம் பலப்பட முடியாது. இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிற கிருபை. அந்த கிருபையை இன்னும் அதிகமாய் கிருபையை பெற்றுக்கொள்ளதான் நாம் என்ன பண்ணணும்? உதவி செய்ய வேண்டும். ஆண்டு சமூகத்தில் நாம் இரக்கத்தை கேட்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நாம் கிருபையால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? பலப்பட முடியும். சங்கீதம் 13:5. நான் எப்படி இருக்கிறேன்? உங்களுடைய கிருபையினால், கிருபையின் மேல்தான், கிருபையின் மேல்தான் நான் நம்பிக்கையா இருக்கிறேன் ஆண்டவரே. அப்ப கர்த்தர் மேல் நாம் வைக்கும் நம்பிக்கை உங்கள் பெற்றுக்கொண்ட கிருபையில இன்னும் பலப்பட ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். கர்த்தரை நம்பி வாழ வேண்டும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கையுள்ள ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை எந்த அளவுக்கு நம்பி நீங்கள் பிரயாசப்பட விரும்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில கிருபை மேல் கிருபையில கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவது. ஏனென்றால் ஆண்டவர் ஒருவர் தான் இந்த உலகத்திலே நமக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆமென். வசனம் சொல்லும், சுய புத்தி மேல் சாயாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவனாயிரு. ஆமென். அப்ப நம்ம நம்முடைய புத்தி மேல சார்ந்து விடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம நல்லா யோசிக்கலாம், நல்லா நம்ம எல்லாவற்றையும் செய்யலாம். ஆனால் அதனாலே நாம் சரியான வழியில போய் விடுவோம் என்று நினைக்க கூடாது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதனுடைய வழிகள் மரண வழிகள். ஆமென். நம்ம எப்படியாவது நிர்மூலமாக்குவதற்கு வழிகள் ஆயத்தமா இருக்குது. பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்க. ஆமென். கர்த்தர் மேல். அப்ப செய்கிற தொழிலோ, வேலையோ, பிரயாசமோ, ஆமென்,
நம்ம எல்லாம் செய்யறோம், நல்லதுதான். ஆனா இதெல்லாம் நம்மால இல்ல, ஆண்டவர் நீர் எங்களுக்கு வைத்த கிருபை தான், நீர் எங்களுக்கு வைத்த கிருபை தான். இதனாலதான் நாங்க ஓடிக்கிட்டு இருக்கிறோம், இதனாலதான் நாங்க நடந்துகிட்டு இருக்கிறோம், இதனாலதான் நாங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். வேற ஒண்ணும் கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோபு சொல்ற ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு இல்லையா? யோபுல 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அவன் சொல்லுற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க. என்ன என்ன தயவு செய்து சாகடிச்சிருங்க, இருக்காதீங்க. நான் இருக்கிறதுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லுகிற வாழ்க்கையில வாழ்றோம். ஆனா அதன் மத்தியிலும் சொத்து பத்தை இழந்து, சொந்த பந்தை இழந்து, வீடு வாசல் இழந்து, பிள்ளைகளை இழந்து, சரீரத்தை இழந்து, எல்லாவற்றிலும் யோபு சொல்ற ஒரு வார்த்தை, கொன்று போட்டாலும் நான் ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. அப்போ நம்முடைய எந்த நிலைமையும் நம்மை அசைத்து விட முடியாது. ஆமென். தேவன் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை யோபுவின் வாழ்க்கையில இரட்டத்தனியான நன்மைகளை பெற்றுக் கொடுத்தது. ஆமென். யோபு ஆண்டவர் மேல் வைத்த ஒரு நம்பிக்கை என்ன? ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்கு செய்வார், இது எதுக்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, இதன் மத்தியிலே கர்த்தரை நடத்துவார் என்ற உறுதியோடு கூட யோபு டிராவல் பண்றான். என்னை கொன்று போட்டாலும் என்ன பண்ணுவேன்? ஆண்டவர் மேல நம்பிக்கையா தான் இருப்பேன். ஆமென். அப்ப அப்படிப்பட்ட உறுதியான நம்பிக்கை நீங்கள் இயேசுவின் மேல் வைக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில அப்படிப்பட்ட நம்பிக்கை உடைய தேவ ஜனமாய், கர்த்தரை நம்புகிற தேவ பிள்ளைகளாய், வசனம் சொல்லுது, நம்புவது உம்மாலதான் ஆண்டவரே வரும். கிருபையில பலப்படதான் இது நடக்கும். கர்த்தரை எவ்வளவு நம்புகிறீர்களோ அவ்வளவு நீங்கள் கிருபையில பலப்படுவீர்கள். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கிருபையிலே பலப்படாத வரையிலும் நம்பிக்கை கேள்விக்குறியா இருக்கும். நம்பிக்கையில இன்னும் மூன்று செயல்படும் பொழுது கிருபை அதிகரிக்கும். ஆமென். ஏன்னா கிருபை இல்லையே நம்முடைய வாழ்க்கை இல்லை. ஆமென். அப்ப எரேமியால சொல்லப்படுறது 17:7 ஆமென். கர்த்தர் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். ஆமென். பாட்டு இருக்குல்ல, நமக்கு இருக்குதுதான், ஆனா ஒண்ணுக்கும் உதவாது. தாய் இங்கிறது இது வரைக்கும் இருக்கலாம், ஆனா ஒண்ணுத்துக்கும் உதவாது. ஆமென். வாயாலேயே கெட்டன்னுவாங்க பாருங்க, அப்படிதான். பேசுகிற திறமை இருக்கிறதுனால ஜெயிச்சிடணும் இல்ல, வசத்து திறமை இருந்தாலும் கம்மிட்டு இருக்கணும். ஆண்டவர் தான் எல்லாவற்றுக்கும் நல்லவராக இருப்பாரா? கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க 2 கொரிந்தியர் 4:15. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். ஆமென். ஸ்தோத்திரத்தை அடிக்கடி சொல்லுவதன் நோக்கம் என்னன்னா கிருபை பெருகணும். இன்னைக்கு அநேக பிள்ளைங்க பார்த்தா இப்படியே போறாங்க. என்ன ஏன் ஸ்தோத்திரம் சொல்ல கத்துக் கொடுக்கல யாரும் உங்களுக்கு? நிறைய பேரை பார்த்துருக்கேன். நம்ம வாழை பிள்ளை, சிறு பிள்ளைகளும், பெரிய பெரிய விசுவாசம்லாம் பார்த்துருக்கேன். என்ன நாங்க காமெடியா பண்ணிட்டு இருக்கோங்க இல்ல, எங்களை பார்த்தா ஜோக்கர் மாரி தான் சிரிச்சுக்கிட்டே போறது. ஸ்தோத்திரம் எதுக்கு? கிருபை பெருகுவதற்கு. ஆமென். ஸ்தோத்திரம் எதுக்கு? கிருபை பெருகுவதற்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஸ்தோத்திர பிள்ளைகளை கொண்டு வந்தாங்க. அதே படிக்கணும்னு இல்லை, எவ்வளோ காரியங்களை விதத்துல நமக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நடத்தினதுக்காய் ஸ்தோத்திரம், எங்களை தூக்குனதுக்காய் ஸ்தோத்திரம், ஆளுகை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம், அன்புக்காய் ஸ்தோத்திரம், அரவணை. ஆண்டவரை நாம இப்படி அதுல நிறைய ஸ்தோத்திரம் இருக்குது. அதையே மனப்பட பண்ணலாம் அவசியம் கிடையாது இல்லையா? அது நிறைய வசனம் தான் இருக்குது, அதுல இன்னொன்னு இருக்குது இல்லையா? நமக்கு அநேக காரியத்தை செஞ்சிருக்கிறார். அதை வச்சு டெய்லி ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம் வாயில வந்துகிட்டே இருக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம் சொல்ல 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 ஆமென், கர்த்தர் கிருபை நம்முடைய வாழ்க்கையில பெருகிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு நாம் செலுத்தும் ஸ்தோத்திரத்தினால நம்முடைய கிருபை பெருக ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆமென். அதான் சபையா இணைந்து நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்.
ஸ்தோத்திர பாடல், துதி பாடல் ஏன் பாடுறோம்? கர்த்தருக்கு மகிமை செலுத்துவதற்கு, கர்த்தருக்கு துதி செலுத்துவதற்கு, கர்த்தருடைய கிருபை பெருகுவதற்காக. ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நாம மகிமை பெறட்டும். வாசிங்க சங்கீதம் 90:14. 3 ஸ்தோத்திரம். 4வது, ஆமென், அல்லேலூயா. காலையிலே எங்களை உமது கிருபையால். எப்போ? எது காலை? எது காலை? அதான் அதிகாலை. எது? அப்படியே உங்க அம்மா பக்கம் திரும்பிட்டா 4 மணிக்கு உங்க பிள்ளைங்க எப்படி இருக்குதுன்னு கேட்டா, ஆமென், 4 மணிக்கு தான் தூக்கம் வருது, அப்படிதானே? சரியில்லை அப்போ? உண்மைதானே? நல்லவர். அதிகாலை எழுந்திருப்பதனாலே நம்முடைய வாழ்க்கையில கிருபை பெருகிக்கிட்டே இருக்கும். ஆமென். தூங்கும் மூஞ்சிக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்க மாட்டான். சோம்பேறிக்கு கிருபை கொடுக்க மாட்டான். ஆமென். என்ன? சோம்பேறிக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்க மாட்டார். சோம்பேறிக்கு ஆண்டவர் உதவ மாட்டார். அதிகாலை எழுவதனாலே தான் கிருபை ஒவ்வொரு நாளும் புதுசா இருக்கும். இன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடை நாளைக்கு சாப்பிடுறியா? அதுக்கு சைடிஸ் தனியா கேட்கிற. அப்ப கிருபை மட்டும் உனக்கு இல்லையா? நீ கிருபை மட்டும் எப்படி நம்ம கேட்கிறோம்? கர்த்தர் ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது, ஒவ்வொரு நாளும் கிருபை புதிதா இருக்கும். ஒவ்வொரு நாளும், டெய்லி. ஆமென். அவர் டெய்லி போஷிக்க விரும்புறார், டெய்லி நடத்த விரும்புறார், டெய்லி ஆளுகை செய்ய விரும்புறார். ஆமென். அதனாலதான் கிருபை பெருக முடியல. அநேகர் வாழ்க்கையில் கிருபை பெருகாம போனது காரணம் என்ன? அதிகாலை குரட்டை விட்டு தூங்குறது. அதிகாலை, ஆமா, தூக்கல, குரட்டையோட தூக்கம் வருது அதிகாலை. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ பாருங்க, அதிகாலை என்பது தேவனை தேடுகிற ஒரு நேரம். காலை தோறும் தேவ கிருபையிலே பலப்பட வேண்டும். அதிகாலையில் ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு வேணும். அதுதான் தேவ கிருபையில பலப்பட முடியும். ஆமென். நிறைய வேலை வச்சுக்கோங்க, தப்பு இல்லை, எல்லா வேலையும் செய்யுங்க, தவறு கிடையாது. ஆனா ஆண்டவர் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆமென். காலை முதல் நேரம் கர்த்தருடையது. அது நைட் காலையில் 10 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணாதீங்க. ஆமென். ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ உடம்பு சரியில்லை, ஏதோ ஜுரம், ஊசி போட்டு படுத்துட்டீங்கன்னா பரவாயில்ல. ஆமென். அப்புறம் அவர் ஊசி போட்டுருவார். அவர் ஊசி போட்டார்னா 1 வாரம் பெட் ரெஸ்ட் தான். நீ ஒரு நாளைக்கு கஷ்டப்பட்ட அப்படின்னா 1 வாரம் பெட் ரெஸ்ட் கொடுப்பார். 10க்குனே சோத்திரம் பண்ணுவார். எழுந்தா தானே பண்ண மாட்டேற, 10க்குனே சோத்திரம் பண்ணு. அப்பதான் பயபக்தியா சோத்திரம் வரும். சோத்திரம் ஆண்டவர், இந்த பாடுகளில் விடுதலை தாரும் ஆண்டவர். இந்த பாடு நான் தான் கொடுத்த, நீ படு. சும்மா இருக்கும்போது ஏந்தியா? அதான் உண்மை. நல்லா இருக்கும்போது எழுந்துக்க முடியலன்னா படுக்க வச்சு சோத்திரம் பண்ண வைப்பார். ஆமென். அப்போ ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளே கர்த்தருடைய கிருபையில நாம் பலப்பட வேண்டும். என்ன அனுபவமா? கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. ஆமென். அப்போ மோசேக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆமென். எப்போ வந்து நெல்? காலமே எழுந்து வந்த நெல். தேவ சமூகத்துல எழுந்து வந்த நெல். எழுந்து பிள்ளைக்கு அர்ஜென்டா சாப்பாடு செய்ய எழுந்துக்கிறல்ல. ஏன் பிள்ளை சாப்பிடாம ஒரு நாள் பட்டினியா இருந்தா பிள்ளை செத்துருமா? அப்படிதானே? எதுக்கு சொல்ல வந்தேன்? காலமே எழுந்து. அதிகாலையில தேவ சமூகத்தில் ஆண்டவர் சொன்ன, காலையில எழுந்து வந்து என்கிட்ட நெல்லுன்றார் ஆண்டவர். அப்பதான் அவர் பேசுற நேரம். நம்ம பேசுறோம், தப்பு இல்லை. ஆனா அவர் பேசுற நேரம் அதான். நம்ம எப்போ ஜெபமாலும் ஆண்டவர் கேட்பார், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா அவர் பேசுறதை கேட்கணும்னா காலையில தான் எழுந்து போகணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதுதான் கர்த்தர் விரும்புற காரியம். ஆமென். ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் சொன்னது என்ன? ஆதியாகமம் 19:27. எப்ப போனா? அதுவும் விடிய காலம் தான் போனான். ஆமென். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். நமக்கு ஜெபத்தை கத்துக் கொடுத்த ஆண்டவராக இயேசு, மார்க் 1:35.
ஆ ஆ போதும். அதிகாலையில நம்ம எழுந்து பார்த்தா இருட்டா இருந்தா திருப்பி பெட்ஷீட்டை போட்டு தூங்கிடுறோம். இன்னும் விடியல போல இருட்டாகுதா. சோம்பேறிக்கு ஆண்ட உதவி செய்யவே மாட்டார். கிருபையை நீங்க கேட்கணும். டெய்லி என்ன பண்ணுங்க? பலவீனம் தான், போராட்டம் தான், வியாதி தான், நெருக்கம் தான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் தட்டி தடுமாறி உக்காந்துறியோ, படுத்துக்கிறியோ, இல்ல புரள்றியோ, எழுந்து நிக்கிறியோ, நடக்கிறியோ, எப்படியோ ஜெபம் பண்ணி. ஆமென். எப்படியோ ஜெபம் பண்ணிடு. குட்டி போட முடியலையா, எங்கன்னா உட்காந்து சாஞ்சு ஜெபம் பண்ணிடு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருப்பாராக. அப்ப எப்படியாவது என்ன பண்ணிடுங்க? தேவ சமூகத்துல அமர்ந்து கொள்ளிடுங்க. ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுங்க? கிருபை கேட்டு வாங்குங்க ஆண்டவர்கிட்ட. ஆமென். ஏன்னா காலைதோறும் புதிதா இருக்குன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். காலைதோறும் அவைகள் புதிதா இருக்கும். அந்த கிருபைகள் என் வாழ்க்கையில புதிதா தேவை அப்படின்னா, பலப்படணும் அப்படின்னா தேவ சமூகத்துல காலையில எழுந்து போயிடுங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தர் செத்து போயிட்டானா நைட் எல்லாம் உட்கார்ந்துருது இல்ல. அவன் சொந்தமா பந்தமா பக்கத்துக்காரன் கூட இருப்பான். இருங்க, தப்பு இல்லை. அங்கெல்லாம் உட்காந்து காத்திருந்தா அவன் கொடுக்குற கருப்பு காப்பியை டீயை குடிச்சு நைட் எல்லாம் அந்த கலரை பார்த்து பார்த்து உட்காந்துருது. ஆமென். அத்தனை நல்லவராக இருப்பாராங்க. அப்ப இதுக்கெல்லாம் நேரம் கொடுக்க தெரிஞ்ச நமக்கு ஆண்டருக்கு என்ன பண்ண தெரியல. ஆமா, நீ போலாம் ஆயா சாவே எடுக்க மாட்டாங்க. அவன் அந்த ஆயா மூஞ்சி கூட பார்த்துருக்க மாட்டேன். நீ உங்க அம்மாவுக்கு 2வது பெத்த தாத்தாக்கு ஆயாவா இருக்கும். உங்க அம்மாவே போயிருக்காது அதுக்கு. ஆனா சொத்துட்டு உடனே போன பாஸ்டர் செத்துட்டாங்க. ஏன் சொத்துக்கு இருக்காதான் போயிருப்ப, சும்மாலாம் போயிருக்க மாட்டேன். நீ நல்லா இருக்கும் போயிருப்பியா? போயிருக்க மாட்டேன். அதுக்கு ஏதாவது கண்டிப்பா உன் பேர்ல எதை எழுதி வைக்கிறது இருக்கும். அதனாலதான் ஓட்டிருப்ப. நம்மளாம் எப்படிப்பட்ட ஆளு. ஆமென். நீங்க அப்படின்னா ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆளு. ஆமென். அழிவு போன அழிந்து போற இழிவான ஆதாயத்துக்கு ஆராதனை விட்டு ஓடுறிய. உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு ஆண்டவர் நீ தேர்ற. ஆமென். ஆண்டவர் சொல்ல கனம் பண்றியா? நான் கனம் பண்றேன் இல்லையா? என்னை கனம் பண்ற ஆளா இருந்தா நான் கனம் பண்றேன். என்னை கனையினம் பண்ண நீ கனையினம் பண்ண படுவேன். அவர் பண்ணல, அவர் பண்ண மாட்டேன், அவர் பண்றேன்னு சொல்லவே இல்லைங்க. நீயே கனையினம் பண்ண படுவே. நான் கர்த்தர் மகிமை அவர் எதற்கும் விட்டு கொடுக்க மாட்டார். ஆமென். அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வம். ஆமென். கண்களை மூடி, ஆண்டவரே என் கிருபையில நான் பலப்படணும். ஆண்டவரே எனக்கு கொடுத்த கிருபையை நான் விருதா வாக்கிக்க கூடாது. அன்னைக்கு சவுல் கர்த்தர் கொடுத்த கிருபையை அவன் பெருசா நினைக்காம தன்னுடைய ராஜ்ய மேன்மையை அவன் இழந்தான். இந்த காலை வேலையில ஒருவேளை கர்த்தர் கொடுத்த கிருபையை நீங்கள் எழுந்து போகாதபடி மறுபடியும் கர்த்தர் சமூகத்துல திரும்புங்க, பலப்படுங்க. கிருபை இருக்குது உண்மைதான், பலப்படுங்க. பலப்படாம நீங்க மேல போக முடியாது. பலப்படாம எழுந்து ஓட முடியாது. பலப்படாம திறப்புல நிக்க முடியாது. பலப்படாம தேவ சமூகத்துக்கு வர முடியாது. பலப்படாம சத்துருவை ஜெயிக்க முடியாது. பலப்பட்டுக்கிட்டே இருக்கணும். பலத்தின் மேல் பலன் அடையணும். ஏன்னா அவன் நம்ம எதிர்க்கிறவன் பலசாலி. நம்ம எதிர்க்கிறவன் சாதாரணமால் கிடையாது. அவனை குறைச்சு மட்டும் மதிப்பிடக்கூடாது. அவருக்கு மேல இயேசு பெரியவர். ஆனா அவனை கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. ஏன்னா அவன் சாதுர்யமானவன், வஞ்சிக்கிறவன், அவன் ரொம்ப தந்திரசாலி. அவனை ஜெயிக்கணும்னா கிருபை மேல கிருபை வேணும். கிருபையில பலப்பட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த காலை வேலையில என்ன அப்படி பலப்படுத்துங்க ஆண்டவரே. கிருபை மேல் பலத்தின் மேல் பலனடைய, பலத்தின் மேல் பலனடைய எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர் என்று சொல்லி